தீபிகா, போதைப் பொருள் விற்பனை விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக இரண்டாவது நடிகர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கழுகு திரைப்படத்தின் நாயகனாக நடித்த நடிகர் கிருஷ்ணா இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 17 மணி நேரமாக அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்றது. அவரிடமிருந்து பெற்ற அவரது செல்போனில் இருந்து பெற்ற குறுந்தகவல்கள் மற்றும் அவரது வீட்டில் நடத்திய சோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கையை போதைப் பொருள் தடுப்பு காவல் பிரிவு போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த போதைப் பொருளை கொக்கைனை பயன்படுத்தியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அவருக்கு முன்பு கைது செய்யப்பட்ட பிரதீப் மற்றும் பிரசாத் ஆகிய இருவரும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார் ஒன்றில் கைகலப்பில் ஈடுபட்ட பிரச்சனையில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திரையுலகினருக்கு அவர் போதைப் பொருளை வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகர் கிருஷ்ணா ஆகியோரிடம் போதைப் பொருள் தடுப்பு காவல் பிரிவினர் விசாரணை நடத்தி வந்தார்கள். கேரளாவில் ஷூட்டிங்கில் இருந்த நடிகர் கிருஷ்ணா நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு நேற்று அழைத்து வரப்பட்டு நேற்றிலிருந்து முழுமையாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. நேற்று இரவு மற்றும் இன்று காலையிலும் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையின் அடிப்படையில் அவருடைய செல்போனில் இருந்து பெறப்பட்ட பல்வேறு குறுந்தகவல்கள் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனையும் அவருக்கு நடத்தப்பட்ட நிலையில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் தமிழ் திரையுலகில் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டாவது நடிகராக நடிகர் கிருஷ்ணா இருப்பதை ஒட்டி அடுத்தடுத்து நடிகைகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவிக்கின்றனர். சினிமா பார்ட்டிகளின் போது அந்த திரைப்படங்களின் டீசர் மற்றும் முன்னோட்ட வெளியீடுகளின் போது இந்த விருந்துகளில் இந்த போதைப் பொருளை நடிகைகளுக்கு அவர்கள் விற்பனை செய்ததாக அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பிரதீப் மற்றும் பிரசாத், நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா, கானா நட்டை சேர்ந்த ஜான் உள்ளிட்டோருக்கும் அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் உள்ள தொடர்பு ஆகியவை இந்த விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறது. இதனுடன் தொடர்புடைய மேலும் சில முக்கிய நடிகர்களும் சிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.